Hi students, welcome to Master YouTube channel. இந்த வீடியோல third revision exam chemistry most important and expected questions பத்தி தான் பார்க்க போறோம். third revision examக்கு chemistryல 4 units exam portion announce பண்ணிருக்காங்க. Coordination chemistry, surface chemistry, organic nitrogen compounds and biomolecules இந்த 4 யூனிட்டையும் தான் chemistry portion announce பண்ணிருக்காங்க. இந்த 4 யூனிட்லயும் உள்ள 2 mark, 3 mark, 5 mark எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் படிக்கணும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் அண்ட் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற யூனிட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் டபுள் சால்ட் கிவ் எக்ஸாம்பிள்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டே சொல்லலாம். அடுத்ததா வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் வெர்னர் தியரின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா டிஃபைன் கோஆர்டினேஷன் நம்பர்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா லிமிடேஷன் ஆஃப் விபி தியரின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். லிமிடேஷன் ஆஃப் வெர்னர் தியரி அண்ட் விபி தியரி பாக்குறதுக்கு ரெண்டு லிமிடேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுலயுமே கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட், ஆக்சிடேஷன் நம்பர், கோஆர்டினேஷன் நம்பர், IUPAC நேம் இதை கண்டுபிடிச்சு எழுதுற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸோட IUPAC நேம் எழுதுற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா பெண்டா கார்போனைல் அயானோட ஃபார்முலா எழுதுங்கன்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் क्वेश्चन பத்தி பார்ப்போம். இந்த யூனிட்ல வேதி புறப்பரப்பு கவர்தலில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பரப்பு கவர்தலானது முதலில் அதிகரித்து பின்னர் குறைகிறது ஏன் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதாவது in case of chemist option why adsorption first increase and then decrease with temperature அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா write a note on peptidization ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா what are promoters அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். promoters-னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். substance which increase the activity of catalysis is known as promoter. அதுக்கப்புறமா catalytic poison அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் ஆன்சர் வரும். அதாவது substance which decrease or destroy the action of catalyst is known as catalytic poison. அதுக்கப்புறமா டயாலிசிஸ்னா என்னன்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா what is Tyndall effectனு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா define Brownian movement அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா liophobic colloidal salts are more stable than liophobic colloidal salts why அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா வாட் இஸ் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அட்சார்ப்ஷன் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பத்தி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா டிஃபைன் ஆட்டோ கேட்டலிசிஸ் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா டிஃபரன்ஸ் பிட்வீன் சால்ட்ஸ் அண்ட் ஜெல்ஸ் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா பிரிடிக் ஆர்க் மெத்தட் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா கோல்டு நம்பர்னா என்னன்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா அமோனியா மற்றும் ஆக்சிஜன் ஆகிய ரெண்டில் எது கரியின் புறப்பரப்பில் எளிதில் பரப்பு கவரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதாவது which will be adsorbed more readily on the surface of the charcoal and why ammonia or oxygen அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அடுத்ததா நம்ம ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் क्वेश्चन பத்தி பார்ப்போம். இந்த யூனிட்ல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற क्वेश्चन write down the possible isomers of the C4H9NO2 and give their IUPAC name அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா வாட் இஸ் டாட்டாமெரிசம் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா டிஃபரன்ஸ் பிட்வீன் நைட்ரோஃபார்ம் அண்ட் அசிஃபார்ம் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதுக்கப்புறமா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோ அல்கேன் கேட்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன் பத்தி கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன் கேட்கும்போது நம்ம கண்டிப்பா அதோட ஜாமெட்ரி, அதோட ஹைபிரிடைசேஷன், அதோட பாண்ட் ஆங்கிள், அதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் இவ்வளவும் கண்டிப்பா நோட் பண்ணணும். அடுத்ததா ஹாஃப்மன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் பத்தி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அடுத்ததா கேப்ரியல் தியாலிமைடு சிந்தசிஸ் பத்தி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அடுத்ததா ஹாஃப்மன் அமோனோலிசிஸ் ரியாக்ஷன் பத்தி கேட்கலாம். அடுத்ததா கார்பைலமின் ரியாக்ஷன் பத்தி கேட்கலாம்.
அடுத்ததா மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் பத்தி கேட்கலாம். அடுத்ததா அல்கிலேஷன் அண்ட் அசிலேஷன் ரியாக்ஷன் ஆஃப் அமீன்ஸ் பத்தி கேட்கலாம். அடுத்ததா நம்ம 14th யூனிட் பயோ மாலிகூல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் பத்தி பார்ப்போம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறமா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா ஸ்விட்டர் அயனா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா வாட் டைப் ஆஃப் லிங்கேஜஸ் ஹோல்ட் டுகெதர் மோனோமர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா வாட் ஆர் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா வாட் இஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏன்னு கேட்கலாம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் பத்தி 2 மார்க் அல்லது 3 மார்க் கேட்கலாம். அடுத்ததா மால்டோஸ் பத்தி கேட்கலாம். அடுத்ததா ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ் பத்தி கேட்கலாம். அடுத்ததா பிரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ் பத்தி கேட்கலாம். அடுத்ததா நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட பத்தி ஷார்ட்டா எழுதுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி பார்ப்போம். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற யூனிட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னஸ் தியரி அல்லது பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் விபி தியரி, இந்த ரெண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது போக ஒய் NiCO4 இஸ் டைமேக்னெட்டிக், NiCN4 இஸ் பேராமேக்னெட்டிக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். அல்லது FeCN6 3- இஸ் பேராமேக்னெட்டிக் அண்ட் COF6 3- இஸ் பேராமேக்னெட்டிக் எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரெண்டுமே புக்ல இலுஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது விபி தியரிக்கு அப்புறம் ஒரு 4 இலுஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த 4 இலுஸ்ட்ரேஷனும் கிளியரா படிச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் பத்தி பார்ப்போம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி பத்தி ஒரு 5 மார்க் கேட்கலாம். அடுத்ததா அட்சார்ப்ஷன் தியரி பத்தி ஒரு 5 மார்க் கேட்கலாம். அடுத்ததா பிரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்டு பை கெமிக்கல் மெத்தட் பத்தி ஒரு 5 மார்க் கேட்கலாம். அடுத்ததா பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்டு பை எலக்ட்ரோ டயாலிசிஸ் மெத்தட் பத்தி கேட்கலாம். அடுத்ததா நாம ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பத்தி பார்ப்போம். 13th யூனிட் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் அனிலின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது ஜெனரல் மெத்தட் ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் பத்தி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ஜெனரல் மெத்தட் ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோஅல்கேன் பத்தியும் கேட்கலாம். இந்த 4 கொஸ்டின் இல்லாம நேமிங் ரியாக்ஷன்ஸும் கேட்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. நேமிங் ரியாக்ஷன் 3 மார்க் 3 மார்க் அந்த கேட்டகரியில பிரிச்சும் கேட்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பயோமாலிகூல்ஸ் யூனிட் 14. இந்த யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது போக ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இத பத்தி கூட ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா நம்ம 1 மார்க் செக்ஷன் பத்தி பார்ப்போம். 1 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருப்பாங்க. நீங்க இதுல புக் பேக் 1 மார்க் எல்லாம் படிச்சாலே கண்டிப்பா 10ல இருந்து 12 மார்க் வரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அடிஷனல் 1 மார்க்குக்கு மாஸ்டர் ஆப்பை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாஸ்டர் ஆப்ல டாபிக் வைஸ்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் பிராக்டிசிங் ஆப்ஷன் இருக்கிறதால புக் பேக் 1 மார்க் படிக்கிறவங்களும் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி ஈஸியா படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஈஸியா உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த 1 மார்க் நீங்க படிச்சிருக்கீங்க, எந்தெந்த 1 மார்க் இன்னும் நீங்க ரீகால் பண்ணணும், அந்த அளவுக்கு உங்களை கரெக்டா எவாலுவேட் பண்றதுக்கு மாஸ்டர் ஆப் ஹெல்ப் பண்ணுது. இந்த டாபிக் அல்லது கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா மாஸ்டர் ஆப்பை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ரெடிக்ஷன் கொஸ்டின் கொடுத்திருந்தோம். இப்போ தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் ப்ரெடிக்டட் கொஸ்டின் கொடுத்திருக்கோம். இந்த 3 ரிவிஷன் எக்ஸாமுக்குள்ள ப்ரெடிக்ஷன் கொஸ்டின் படிச்சாலே கண்டிப்பா உங்களால 90% மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ணிடலாம். தேர்வை நன்றாக எழுத மாஸ்டர் ஆப் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.